வாங்கின கடனை எப்படி கட்டுறது? ஒரு விவசாயி என்னன்னா நெல்லுக்கு குடத்துல கொண்டு போய் தண்ணி ஊத்துறாரு. ஏன்னா மின்வெட்டு அவலம். போன ஆட்சியில் என்ன சொன்னாருன்னா செந்தில் பாலாஜி, அணில் பூந்துருச்சு, அதனால ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு, அதனால நாங்கள் கரண்ட்டு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது, நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னாரு. போன ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, இது யாருக்கு போகுது, எங்கே போகுது, மேலிடத்துக்கு போதா? இப்போ உங்கள் அமைச்சர் தான் சொன்னார், நான் சொல்ல, உங்கள் அமைச்சர். ஒரே நல்ல சினிமாவில் மாதிரி மாற்றிட முடியாது. சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே அந்திப்பகல் அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டிங்க. சரிங்க சார், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை யாருக்கு? அனைவருக்கும் வணக்கம். இன்னையோட 1 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம தாவேக்கா ஆட்சி அமைச்சு. 6 மாதம் டைம் கொடுக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கு அப்புறம் கேள்வி கேட்கணும். இவங்க புதுசு, 6 மாதம் டைம் கொடுக்கணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 6 மாதம் டைம் தரணும். சரிங்க சார், 6 மாதம் வரைக்கும் டைம் கொடுக்கலாம். நான் இன்னைக்கு சில கேள்வியெல்லாம் கேட்குறேன், இதுக்கெல்லாம் 6 மாதம் டைம் கொடுக்கலாமான்னு கேளுங்க. ஜூன் 12 ரைட்டுங்களா, மேட்டூர் டேம்லேருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்து விடணும். இதை என்னைக்கு திறந்து விட போறீங்க? விவசாயத்து கடனுக்காக ஆல்ரெடி விவசாய கடனுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 5000 ரூபாய் தள்ளுபடி பண்ணீங்க. 1 மாதம் டியூ, அதான் அந்த 1 மாதம் இஎம்ஐயை கேன்சல் பண்ணீங்க. அப்போ தண்ணி திறந்து விட மாட்டீங்க. வாங்கின கடனை எப்படி கட்டுறது? ஒரு விவசாயி என்னன்னா நெல்லுக்கு குடத்துல கொண்டு போய் தண்ணி ஊத்துறாரு. ஏன்னா மின்வெட்டு அவலம். சரி, நீங்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல, மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விடுறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சரி ரைட்டு. மின்சாரமாவது கரெக்டாக இருக்கா? போன ஆட்சியில் என்ன சொன்னார்னா செந்தில் பாலாஜி, அணில் பூந்துருச்சு, அதனால ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு, அதனால நாங்கள் கரண்ட்டு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது, நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னாரு. அது அப்படியே கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க? 18 ஹார்ட் டிஸ்கை காணா. 18 ஹார்ட் டிஸ்க்கு காணான்னு சொல்கிற நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க? பீஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டான். சார், இங்கே மக்கள் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு போராடுறவங்க யார் தெரியுங்களா? நைட்டு கரண்ட் இல்லைன்னு வீட்டில் வந்து போராடுறவங்க. விவசாயி எங்கேருந்து போராடுவான்? அவன் தண்ணி எப்படி கட்டுவான்? மோட்டர் எப்படி போடுவான்? அது இப்போ கொடுக்குறதே வந்துட்டு காலை கரண்ட் மாலை கரண்ட்டுன்னு சொல்லிட்டு 2ஆக தான் பிரித்து தெரியும். அது ஊருக்கு சேஞ்ச் ஆகும். கொடுக்குற கரண்ட்டும் 6 மணி நேரம் தான். அந்த 6 மணி நேரத்தில் ஏன்னாச்சும் கரண்ட் கொடுக்கணுமா இல்லையா? இப்படியே அதுவும் ஒரு மோட்ரு ஓடணும் அப்படின்னா இங்கே உடனே நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரியா நம்ம ஒரு குரூப் இருக்கு வந்து இனிமேல் கமெண்ட் பண்ணும். அந்த தற்குறிங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், மோட்ரு போடுறதுக்கு 3 பேஸ் வேணும். இது வீட்டு கரண்ட் இல்லை. மோட்ரு போடுறதுக்கு வயலுக்கு 3 பேஸில் கரண்ட் வரணும். டபுள் பேஸ் வர்றது 3 பேஸும் வருதான், வந்துட்டு ரொம்ப இழுக்குதான் மோட்ரு. இப்படி போச்சுன்னா இந்த மாதிரி கரண்ட்டில் நாங்கள் மோட்ரு போட்டால் 2 மாதத்துக்குள்ளே மோட்ரு காயிலாக போயிடும். திருப்பி மோட்ரு காயில் கட்டணும். அப்போ நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து ஏமாற்றிட்டீங்க. அதுக்கு ஒரு மூசி மழுப்பி ஒரு ஐடியா, ஒரு வேர்டு ஒன்று சொன்னீங்க, 5 ஏக்கர் சிறு குறுன்னு ஒரு உடான்னு சொன்னு விட்டீங்க. சரி ரைட்டு. அவங்களுக்கு கரண்டாவது ஒழுங்காக தரணும்ல. ஆத்து பாசனமாக இருக்கிற மேட்டூர் டேமு இப்போ திறக்க முடியாது. சரி, இப்போ கரண்ட் ஒழுங்காக தரலன்னா விவசாயி என்ன சார் பண்ணுவாங்க? இல்லை விவசாயம் பண்ணுறதா என்ன? நீங்கள் எலைட்டு சார், உங்களுக்கு என்ன சார் விவசாயத்தை பற்றி தெரியும்? அடுத்த பிறவில நான் விவசாய வேற பிறக்கணும், பிறந்தா விவசாயியா பிறக்கணும். இது சினிமா பட டைலாக் இல்லை சார். சிஎம் சார், இது சினிமா பட டைலாக் இல்லை, சரிங்களா? அப்புறம் நம்ம மினிஸ்டர் வெங்கடரமணன் ஐயா அவர்களுக்கு கேட்குறேன், நீங்கள் தானே பேசுனீங்க அந்த மயிலாடுதுறை அந்த சைடு போய் பேசும்போது, நீங்கள் தானே பேசுனீங்க மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க, மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க. இன்னைக்கு உங்களால் என்ன சொல்றாரு? உங்க மினிஸ்டர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. தாவே காட்சியில் எப்படின்னா இந்த மாதிரி உண்மையை ஒத்துக்கிறவங்களுக்கு தெய்வத்துக்கு சமம் அப்படிம்பாங்கல்ல ஒரு டைலாக்கு, அது மாதிரி உங்க வெங்கட்ரமண உண்மையை ஒத்துக்கிட்டார். என்ன அப்படின்னா அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, சரியான கழிவறை வசதி இல்லை, அதனால அவங்க ஒரு 20, 30, 40 வாங்குவாங்க. அது எப்படி? போன ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, இது யாருக்கு போகுது, எங்க போகுது, மேலிடத்துக்கு போதா? இப்ப உங்க அமைச்சர் தான் சொன்னார், நான் சொல்ல, உங்க அமைச்சர். ஒரே நாளில் சினிமாவில் மாதிரி மாற்றிட முடியாது, ஒரே நாளில் மாற்றிட முடியாது. அதனால நாங்கள் ஒரே நாள்லாம் மாற்ற முடியாது, அது பாட்டிலுக்கு தான் 10 ரூபா அப்படிங்கிறாங்க.
அப்புறம் உங்க டிவிகே பாய்ஸ்லாம் நிறைய ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்ததுலேருந்து வாங்கவே இல்லைன்னு. இன்னைக்கு ஒயின் ஷாப்பில் போய் பாருங்க. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா, அது இல்லாமல் 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்னு போய் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. அது சும்மா 2 நாளைக்கு கண் துடைப்பு தான். இன்னமும் பல ஒயின் ஷாப்ல பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்குறாங்க. நான் வந்தா ஒரே பவர் சென்டர் தான். யாராவது ஆட்டி பார்க்கணும்னு நினைச்சீங்க, டயலாக் வேற முத நாள். இது தெறிப்படம் ஷூட்டிங் இல்லை சார். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் நீங்க தான் வந்துட்டு முதலமைச்சர். சாரி, ஓகே, நீங்க முதலமைச்சரா முதல் போட்ட அமைச்சரா? இன்னொருத்தர் இருக்காரு முதல் போட்ட அமைச்சர். ஓ, அவர்கிட்ட கேட்கணுமா? தமிழக முதல்வர் 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு ஒன்று திறந்து வச்சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சிங்கப்பெண் அதிரடிப்படை சினிமா உங்க ரெண்டு சாங்கெல்லாம் போட்டு சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே அந்திப்பகல் அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டீங்க. சரிங்க சார், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை யாருக்கு? தமிழக மக்களுக்கா இல்ல தாவேக்கா நிர்வாகிக்கா? சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒன்லி தாவேக்கா நிர்வாகிகளுக்கு மட்டும்னு ஒரு போஸ்ட் அடிச்சுக்குவோமா? இல்ல ஸ்ரீவைகுண்டத்துல எம்எல்ஏ சரவணன் மேல அலிகேஷன் இருக்கா இல்லையா? அந்த பொண்ணு வச்சாங்களே, அதுக்கு 2 பேர்த்த கைது பண்ணீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எம்எல்ஏ சரவணன் சொன்னாங்க. இதுக்கு உங்க நடவடிக்கை என்ன? சிங்கப்பெண் அதிரடிப்படை அவர்களை கைது செய்யுமா செய்யாதா? அப்புறம் அதே தாவேக்கா நிர்வாகி சென்னையில ஆலந்தூர்ல பகுதி செயலாளர் வெம்பிளி ஒரு ஜிம்ல ஒரு பொண்ணு சூப்பர்வைசரா இருக்கிற பொண்ணு, ரைட்டுங்களா? அந்த பொண்ணு சிங்கிள் பேரண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு, விடோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்புறது, அந்த பொண்ணை வீட்டில் போய் பாலியல் தொல்லை கொடுக்கறது. இதுக்கு உங்க சிங்கப்பெண்ணின் அதிரடிப்படையோட வேலை என்ன? சார், கட்சியை விட்டு நீக்கியாச்சு. கேஸ் கொடுத்து 2-3 நாள் ஆகுது. 2 நாள் ஆகுது, இன்னையோட 3ஆவது நாள். கேஸ் கொடுத்து 3 நாள் ஆச்சு. இதுல உங்களோட நடவடிக்கை என்ன? கட்சி விட்டு நீக்கினா போதுமா? கட்சி விட்டு நீக்கினா மட்டும் போதுமா சார்? அப்புறம் அடுத்த தாவேக்கா நிர்வாகியின் லீலைகள். மணிகண்டன், நம்ம சேலத்துக்காரரு மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு மல்லிகை கடை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு முடியல, நான் வட்டி காசு வாங்கி தரேன் இப்படியெல்லாம் சொல்லி 50 பொண்ணுக்கு மேல வீடியோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு காசு சம்பாரிச்சிருக்கிறாரு. இது ஆனவனா சொல்லுவாங்க, உங்க ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் அப்படிம்பாங்க. சார், எங்க இதில் கேட்டோம், இந்த மாதிரி கேஸ் ஆயிடுச்சு, கட்சி விட்டு நீக்கணும், எஃப்ஐஆர் போட்டாச்சு, இன்னைக்கு தண்டனையும் வந்துருச்சு, ரைட்டுங்களா? உடனே வந்துட்டு கீழே வந்து கதறக்கூடாது. யாரும் தெளிவா பார்த்துட்டு வந்து கதறணும். நான் கேட்கிற கேள்வி என்ன, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மணிகண்டன் மட்டும்தான் இருக்காரா? வேற யாரும் இல்லையா? நம்ம சேலத்துல அந்த மணிகண்டன் மட்டும்தானா, இல்லை அதுக்கு பின்னாடி வேற யாருமே இல்லையா? உங்க அமைச்சர் ஒருத்தர் போனார்ல, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒவ்வொன்றா ஆய்வு பண்ண போறீங்கல்ல, உங்க அமைச்சர்லேருந்து உங்க நிர்வாகிலேருந்து போறீங்க, தளபதி போட்டோ எங்க அப்படின்னு கேட்க தெரியுது. உங்க அமைச்சர் முந்தா நாளா நேற்று போனாரு. ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுவுது, கொஞ்சம் கூட ஒரு பதற மாதிரி நினைச்சு ஆக்டிங் பண்ண வேணாமா? ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுவுது, உங்க அமைச்சர் அது என்ன போய் பார்க்க போறப்ப ஆய்வு பண்ண போறாரு. ஒரு பொண்ணு அவர் முன்னாடியே மயக்கம் போட்டு விழுவுது, போய் படுக்க வைமா. ஏன் உங்களெல்லாம் கொஞ்சம் கூட பதறாதா? உங்களெல்லாம் கொஞ்சம் கூட பதறாதான்னு கேட்குறேன். அப்புறம் நம்ம ஒத்தாசை, நான் தான் ஒத்தாசை, நான் ஏற்கனவே சொன்னேன். யாரு? நம்ம ஒத்தாசை சங்கர் ஏற்கனவே சொன்னேன், நீ யாருக்கிட்ட காசு வாங்கினன்னு தெரியும், நீ சைலண்டா இருந்துக்கு, இது உனக்கு நல்லதுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு. திரும்பவும் கரூர்ல போயிட்டு மைக்கு, உங்க மாவட்ட செயலாளரெல்லாம் இந்த ஊர்ல இருக்கிற மாவட்ட செயலாளரை வந்துட்டு மாத்திட்டாங்க, அவங்க தப்பு செஞ்சாங்க, அவங்களுக்கு கட்சி நடவடிக்கை எடுத்திருக்குது, சரியா? அவங்களுக்கு அந்த பொறுப்பை அவங்களுக்கே தரணும். சரி, அது எங்க கட்சியில இருக்கிற நடக்கிற பிரச்சனை, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு எங்க கட்சி பிரச்சனை அது எங்களுக்கு தெரியும்.
அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா, இவங்க பொறுப்புல இருக்கணுமா, இருக்கக்கூடாதா, என்ன கட்சி கரையுது. இதெல்லாம் எங்க கட்சி பிரச்சனை. எங்க கட்சியில நீ என்ன மெம்பரா இல்ல எம்எல்ஏவா? உன் ஒத்தாசை வேலை யாரு காசு கொடுக்குறாங்களோ அங்க கூவிட்டு சைலண்டா இருந்துக்கோ, ரைட்டா? உன் ஒத்தாசை வேலைய, உன் ஒத்துதுற வேலையை மட்டும் நீ பாரு. எங்க கட்சி மேட்டர்ல நீ தலையிடுறதுக்கு நீ யாரு? அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க, எங்க தளபதி ஆட்சிக்கு வந்துட்டா எல்லாமே மாறிடும். இன்னைக்கு கட்டுமான பொருளோட விலை என்னென்ன ரேட் ஏறிட்டு இருக்கு தெரியுமா? எம்சாண்டு 600 ரூபாய் வித்தது இன்னைக்கு 900 ரூபாய். 600 ரூபாய்ல இருந்து 700 ரூபாய் வித்த எம்சாண்டு 900 ரூபாய். பீசாண்டு 800 ரூபாய் வித்த பீசாண்டு இன்னைக்கு 1000 ரூபாய். ஒரு யூனிட் ஜல்லி 650 ரூபாய் வந்துச்சு. சரி, 450 ரூபாய் வந்துச்சு ஒரு யூனிட். இன்னைக்கு 600 ரூபாய். கட்டுமான பொருள் இன்னைக்கு எங்கேயோ ஏறிட்டு போகுது. இதுக்கும் இப்ப நான் இப்ப பேசின மேட்ரிக் எல்லாத்துக்குமே இப்ப பேசலாமா இல்ல 6 மாசத்துக்கு அப்புறம்? நீங்க 6 மாசம் ஆட்சி செய்யுங்க சார், 6 மாசத்துக்கு அப்புறம் பேசலாம் சார் அப்படின்னு அமைதியா இருக்கட்டுமா? நன்றி.